சரி பெஸ்டோ ஏடா மனித பிறவிகளா, நாங்கள் போடுற கணக்கு உனக்கு விளையாட்டா இருக்கு என்னடா? இல்லை, இன்னைக்கு நாள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். திராசை பிடிச்சிட்டார். அனைத்தும் நீதிமன்றத்தில் தப்பு, வெளியிலையும் தப்பு, எல்லா அரசியல்வாதி நியமித்த அனைத்தும் தப்பு. அப்போ களை எடுக்கணும்லடா. காதுக்குள்ள காய்ச்சலை வெளியே எடுத்தாச்சுன்னா விட்டாச்சுன்னா நொறுங்கி போவான். ஏற்கனவே மதுரைக்கு இங்கிட்டு எல்லாம் நொறுங்கி போச்சு. தொழில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஆட்டத்தில் இருக்குது. ஒரே ஹோட்டல் கடை தான் திறக்கான். திங்க போடுதான், அதை வாங்கி தின்னுட்டு அந்த பேப்பரை இறச்சி விட்டு வீட்டில் மல்லாக்க கிடக்க ஆணும் பெண்ணும். இன்னுமே அவன் ஆணும் பெண்ணும் உலக நாட்டுக்கு இந்த கிட்னியை விற்கிது கொடுவார். அட்ரா என் கிட்னி அட்ரா, 1 லட்சம் 2 லட்சம் அதை வச்சு பிழப்போம் அப்படின்னு அந்த கிட்னி எடுக்க விடுவார். கிட்னி எடுக்கல செத்து போவான். அந்த காதுக்குள்ள காய்ச்சல் இருக்கா, கிட்னி போவாது. கிட்னி எடுக்கிறதுக்கு விற்பனைக்கு ஏற்பாடு பண்ணுவான். புரோக்கர் இருக்கான்லடா, இட புரோக்கர் போகிறான்ல, இதை மாதிரி இதுக்கு புரோக்கர் வந்துடுவான். வாடா, உனக்கு இத்தனை லட்சம் தருவாங்க, அறுத்து அந்த கிட்னியை கொடுத்துருவோம்னு. அப்போ உன் மூளை எங்கே போகுது? அந்த பேப்பருக்கு போதாடா. இல்லையே முட்டாப்பைகளா, விவசாயம் கொடுத்துருக்காரு, இயற்கையை கொடுத்துருக்காரு. இருக்கிற இடம் ஆடையை மூடி போங்கடா, திறந்து போயடான்னு கொடுத்தாரு. ஏண்டா பாய் பேயலா, அதான் நீதிமன்றத்தில் கேஸ் கட்டு போகிறான். இப்போ அங்கே முடிக்க முடியல, இப்போ இவர் கேஸ் கட்ட இவர் முடிப்பார். இந்த காய்ச்சல், காய்ச்சல் விட்டோன்னே செத்து போவான், மடிஞ்சு போவான். இரண்டும் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்கள் எல்லாமே புரிஞ்சிக்கோ. கையில் திராசை பிடிச்சிட்டார், கையில் திராசை பிடிச்சிட்டார். சோழி பெருக்கிறார், சோழி முடிச்சிருவார். முக்கால் சத்தியம்.